Good afternoon students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷ்னரி அண்ட் போலார் சேட்டலைட். ஸ்டேஷ்னரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ புவி வந்துட்டு ஸ்டேஷ்னரியாக, அதாவது பூமி வந்துட்டு ஸ்டேஷ்னரியாக இருந்துட்டு உங்களோட சேட்டலைட் வந்துட்டு நார்த்து சவுத்து டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜியோ சேட்டலைட் அண்ட் போலார், ஜியோ ஸ்டேஷ்னரி அண்ட் போலார் சேட்டலைட் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட சேட்டலைட்ஸை பொறுத்த வரைக்கும் எர்த்தை ரிவால்வ் பண்ணி தான் அது ஆர்பிட்டிங்கில் தான் ரிவால்வ் ஆகி வரும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல் ரேடியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸ்க்கு உங்களோட சேட்டலைட்டோட ஆர்பிட்டல் ரேடியஸை நம்ம டைம் பீரியடோட கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கெப்லர்ஸோட தேர்ட் லா யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் லா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? T² ஈக்குவல் டு A³ அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ஆக்சலேஷனோட ஈக்குவேஷன் நமக்கு என்ன படிச்சிருக்கோம்? 4π² by GME RE plus H whole cube. ஸோ இந்த RE plus H whole cube ஈக்குவல்ட்டுக்கு இங்கே கொண்டு வந்துருங்க, T² இங்கே கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? GME T² by 4π². ஸோ இங்கே பவரில் இருக்க அந்த க்யூபை ஈக்குவல்ட்டு இங்கே கொண்டு போனீங்கன்னா பவரில் வந்துடும். ஸோ ஹோல் பவர் 1/3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் பீரியடோட ஈக்குவேஷன் 24 ஹவர்ஸ்க்கு 86,400 செகண்ட்ஸ் அப்படின்னா அதோட மாஸும் அண்ட் எர்த்தோட ரேடியஸும் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 36,000 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சேட்டலைட்டை தான் நம்ம ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும். வென் சீன் ஃப்ரம் தி எர்த்லேயே நம்ம அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேஷ்னரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்துட்டு எங்கே நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சாட் குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸில் ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ டெலிகம்யூனிகேஷனுக்காக தான் மெயினாக நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அனதர் டைப் ஆஃப் சேட்டலைட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 800 கிலோமீட்டருக்கு அவங்களோட எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதோட எர்த்து ஃப்ரம் என்ன டைரக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா நார்த்து டு சவுத்து டைரக்ஷனில். ஸோ இந்த டைப் ஆஃப் சேட்டலைட்டை தான் நம்ம போலார் சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு ஆர்பிட் எர்த்துலேருந்து நார்த்து போல்லேருந்து சவுத்து போல் வரைக்கும் சேட்டலைட் ரொட்டேட் ஆகுதோ அந்த மாதிரியான சேட்டலைட்டை நம்ம போலார் சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த போலார் சேட்டலைட்டோட டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 100 மினிட்ஸ் வந்துட்டு பர் டேக்கு 100 மினிட்ஸ் ரெவால்யூஷன் வந்துட்டு அது எடுத்துக்கும். 100 மினிட்ஸ் அண்ட் த சேட்டலைட் கம்ப்ளீட்ஸ் மெனி ரெவால்யூஷன் இன் அ டே. அப்போ ஒரு டேக்கு வந்துட்டு நிறைய நம்பர் ஆஃப் ரெவால்யூஷன் வந்துட்டு அது எடுத்துக்கும். ரெவால்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொட்டேட் ஆகி வரும்னு அர்த்தம். ஸோ இந்த போலார் சேட்டலைட் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸை கவர் பண்ணும். ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன ஏரியாவை கவர் பண்ணும் போல் டு போல் டியூரிங் 1 ரெவால்யூஷன். அப்போ ஒரு ரெவால்யூஷன் அப்போ சின்ன சின்ன ஏரியாவாக அது என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணிட்டு வரும் அப்படின்றோம். ஸோ நெக்ஸ்ட் ரெவால்யூஷன் அப்போ அடுத்து அது ஒரு ரெவால்யூஷன் முடிச்சுட்டு அடுத்த ரெவால்யூஷன் அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரிப் எடுத்துக்கும். அடுத்த ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியாவை எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஆங்கிளில் அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான போலார் சேட்டலைட் வந்துட்டு என்டையர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி எர்த்தோட என்டையர் சர்ஃபேஸையும் இதை சின்ன சின்ன ஏரியாவாக வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கும் அப்படிங்கிறோம். ஸோ மேலே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், போலார் சேட்டலைட் அண்ட் ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டை நம்ம எந்த இடத்துல வந்துட்டு வெயிட்லெஸ்னஸாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன ஆக்ட் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அண்ட் கிராவிட்டி. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்தோட சென்டரை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதே நம்ம ஒரு ஃப்ளோரில் நிற்கிறோம் அப்படின்னா அதில் 2 விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது 2 விதமான ஃபோர்ஸ் எடுத்துக்கும். ஒன்று பூமியில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று அப்வர்ட்ஸில் இருக்கிற அந்த நார்மல் ஃபோர்ஸ். இதை தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அடுத்த ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா
டவுன்வர்ட் ஃபோர்ஸ் whose magnitude W is equal to the upward force. அதாவது அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்துட்டு அப்போர்ட் ஃபோர்ஸில் இருக்க அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்போ என்னவாக இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெயிட்டோட டைரக்ஷன் வந்துட்டு எதை பொறுத்திருக்கு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷனை பொறுத்து தான் வெயிட்டோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், W is equal to N equal to mg. அதாவது ஆப்ஜெக்டோட வெயிட்டு, நார்மல் ஃபோர்ஸு அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. ஸோ அப்போ மேக்னிடியூடோட வெயிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா mgக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் இது என்ன கிடையாது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. ஏன் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்டேஷனரியாக இருந்தால் தான், அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து அது கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் வெயிட் இன் எலிவேட்டர்ஸ். ஸோ எலிவேட்டர் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ மால்லலாம் நிறைய இடத்துல, மாலில், ஷாப்பிங் மாலில், அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம போகிற இடத்துலையுமே எலிவேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நிறையவே இடத்துல அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எலிவேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆப்ஜெக்ட், நம்மளை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஆக்சிலேட்டிங் அப்வர்ட்ஸில் இருக்கும்போது எப்படி இருக்கும், டவுன்வர்ட் ஆர் அப்வர்ட் டைரக்ஷனில் எப்படி இருக்கும், அதே டவுன்வர்ட்ஸில் ஆக்சிலரேட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 4 கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், எவ்ரி ஒன் ஹூ யூஸ்ட் அன் எலிவேட்டர் வுட் ஹாவ் ஃபெல்ட் எ ஜர்க் when the elevator takes off or stops. அதாவது ஒரு எலிவேட்டரை நம்ம ஏறி நிற்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், தானாகவே ஜர்க் ஆகாது அப்படின்னு என்ன அர்த்தம், சறுக்கிறது மாதிரி நம்ம சொல்கிறோம். நம்ம வந்துட்டு அதை ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறோம். ஸோ அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலாம், இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆகலாம். why does it happen, எதனால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட் தான். ஸோ அதில் நடக்கிற அந்த 2 ஃபோர்ஸஸ் தான் மெயின் காரணம் அப்படிங்கிறோம். ஒரு மேன் வந்துட்டு எலிவேட்டரில் நிற்கிறான் அப்படின்னா 2 விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும், தட் இஸ் பாசிட்டிவ் y டைரக்ஷன் வெர்டிக்கலில். அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், FG is equal to -mg into j cap. ஏன்னா என்ன பண்ணுது, கீழேருந்து மேலே போகுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், -mg j cap. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலி அப்போர்டில் இருக்கிற அந்த மேனோட நார்மல் ஃபோர்ஸ், அந்த ஃப்ளோரோட நார்மல் ஃபோர்ஸ். அப்போ n is equal to என்ன பண்ணலாம், nj. என்ன j போடுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒய்யோட காம்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா j ஆக்சிஸ். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜேன் போகிறோம். அப்போ n is equal to nj. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், எலிவேட்டர் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மேனோட ஆக்சிலேஷன் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த மேன் என்னது, 0. அப்போ இனர்ஷியல் ஃப்ரேமுங்கிறது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்னது, கிரவுண்டு. ஸோ இதில் நீங்கள் நியூட்டன்ஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா FG ப்ளஸ் n is equal to 0. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் நார்மல் ஃபோர்ஸுங்கிறது என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. இதே நீங்கள் காம்போனன்ட் படி எழுதுனீங்க அப்படின்னா FGக்கு பதிலாக என்ன போடுறோம், -mg j cap ப்ளஸ் nj cap is equal to 0. ஸோ இப்போ 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா n is jj போயிடும், காம்போனன்ட்டு j டாட் j கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், n -mj is equal to 0. ஸோ அந்த -mgங்கிறது ஈக்குவல் டு இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ப்ளஸ் mg. ஸோ அப்போ n is equal to mg. அப்போ வெயிட் is equal to நார்மல் ஃபோர்ஸ். அப்போது அந்த மேனோட அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸு. அடுத்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிவேட்டர் வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷனை பொறுத்த வரைக்கும் நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த மேன் இஸ் ஸ்டில் 0. இப்போயும் அது எப்படி இருக்குது, 0வாக தான் இருக்குது. அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த மேன் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆக்சுவல் வெயிட். ஸோ அந்த மேனோட ஆக்சுவல் வெயிட்டும் உங்களோட அப்பேரண்ட் வெயிட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கீழே டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா 6.23a டயக்ராம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் டயக்ராம் அப்போர்ட்ஸோ ஆர் டவுன்வர்ட்ஸோ. ஸோ எப்படி கொடுத்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வென் த எலிவேட்டர் இஸ் ஆக்சலேட்டிங் அப்போர்ட்ஸ். எலிவேட்டர் என்ன பண்ண போகுது, அப்போர்டில் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சலேஷன் ஜே கேப். அப்போ a is equal to aj. ஸோ அப்போ இனர்ஷியல் அப்படி எப்படி எழுதுகிறோம், fg ப்ளஸ் n is equal to ma. ஸோ fgக்கு பதிலாக என்ன
ஈக்குவேஷன் எழுதுகிறோம், மைனஸ் எம்ஜி ஜே கேப் ப்ளஸ் என்னுக்கு பதிலாக என்ஜே, எம்ஏக்கு பதிலாக எம்ஏ ஜே கேப். ஸோ ஜேவெல்லாம் கேன்சல் ஆகிடுங்க. மீதி என்ன இருக்கும், மைனஸில் இருக்க எம்ஜியை ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் இ. ஸோ அப்போது அந்த மேனோட அப்பரண்ட் வெயிட்டுங்கிறது ஆக்சுவல் வெயிட்டை விட எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தானே இருக்கும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அப்போர்ட்ஸில் ஆக்ட் ஆனிச்சுன்னா. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட்ஸ் என்ன சைன் வந்துடும், ஆக்சலேஷனில் நெகட்டிவ் சைன். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும், மைனஸ் எம்ஏ. ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்னவாயிடும், என் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கான், அப்பரண்ட் வெயிட் அப்படிங்கிறது லெஸ் தென் தி ஆக்சுவல் வெயிட்டை விட அப்பரண்ட் வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அடுத்த சி டயக்ராமில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த 4 கேஸு. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் த ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுந்தாலும் அதோட வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி. ஸோ ஆக்சலரேஷனும் கிராவிட்டியும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட நார்மல் ஃபோர்ஸ் என்னவாயிடும், 0 ஆகிடும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தான் எடுத்துக்கும். அது காண்டாக்டில் சர்ஃபேஸில் எந்த ஒரு காண்டாக்டும் இல்லை அப்படின்னா அதோட ஏர் ஃப்ரிக்ஷனை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்டோட நார்மல் ஃபோர்ஸ் 0 ஆகிடும். அந்த டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது கிராவிட்டிக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஏ ஈக்குவல் டு ஜி அப்படின்னா என்னங்கிறது என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்டு ஆக்சலரேஷனும் கிராவிட்டியும் ஈக்குவலாக இருக்கும், நார்மல் ஃபோர்ஸுங்கிறது 0வாக இருக்கும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்லெஸ்னஸ் இன் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வந்துட்டு வெயிட்லெஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. இது வரைக்கும் எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.